ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லட்சு வெஜ்ஜி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் பக்கத்தில் ஷாப்பு போயிட்டுருந்தோம். போகும்போது ரொம்ப திடீர்னு அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு மான் கூட்டம் அப்படியே ஒரு இடத்துல எல்லாம் சேர்ந்து இருந்துச்சு. என்னடா மான் கூட்டம் இருக்குதுன்னு அப்படியே வண்டியை நிறுத்தி ஒரு ஓரமாக நின்றுட்டு நம்மளும் ஒரு செல்ஃபி எல்லாம் ஃபோட்டோ எடுப்போம்னு அப்படியே நின்றுட்டோம். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆள் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவர் கொடுக்க ஆரம்பித்தார். எங்கள் பிள்ளைங்க பார்த்து தான் அதுங்களுக்கு அம்மா நானும் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஸ்நாக்ஸ் வாங்கி இந்த மானுங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மானும் எல்லாரும் கொடுக்குறத அதுவும் வாங்கி வாங்கி நல்லா சாப்பிட்டுச்சு. குழந்தைகளுக்கு ஒரே குஷி, அதுங்க ஸ்நாக்ஸ் கொடுக்குறது. இது பக்கத்தில் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குன்னு சொன்னாங்க. அதுலேருந்து தான் எல்லா மானும் இங்கே சாப்பாடை தேடி கீழே வருமா அடிக்கடி. பின்ன ரோடு இருக்கிறனால ஒரு ஓரமாக அங்கே எங்கேயும் சுற்றி திரியும் போல். அதை யாராவது பார்த்து நாங்கள் போகும்போது ஆளுங்க கம்மியாக தான் இருந்தாங்க. வண்டி போயிட்டுருந்தேன். அப்போ நாங்கள் நின்று பார்த்து நிறைய ஆளுங்க ஒன்று ஒன்றா நின்று ஸ்நாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கடைக்கு ஷாப்பு போகிறதையும் மறந்துட்டோம். இந்த மானை பார்த்து தான் அங்கேயே நின்று மான் கூட ஃபோட்டோ எடுக்கிறது அப்படி இப்படின்னு டைம் போயிடுச்சு. ஷாப் போகிறதையும் நாங்கள் மறந்துட்டோம். அதுக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டாங்க. நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்தோம். ஸ்நாக்ஸ் நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க வந்துட்டாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க பைக்கில் எல்லாம் அவங்களும் ஸ்நாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஷூவில் போனால் கூட இந்த அளவுக்கு நம்ம பக்கத்தில் இந்த மானை பார்க்க முடியாது. இது ரொம்ப பக்கத்தில் நிறைய 1-2 மானில் நிறைய மான். இது ஒரு வேஸ்ட்டான ஒரு காவ தண்ணி போகிற இடம். அது உணவை தேடி அந்த பக்கத்தில் ஃபாரஸ்ட்டு பக்கத்தில் இங்கே கீழே இறங்கி டெய்லி வரும்போ நினைக்கிறேன். இந்த புல்லெல்லாம் சாப்பிட்டு அங்கே எங்கே நான் நின்றுட்டு இருந்த மான். நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்ருக்கும்போதே பக்கத்தில் ஒரு ஃபேமிலி ஸ்கூல் பிள்ளைங்க வந்தாங்க. அவங்களும் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ரோடெல்லாம் ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு. சரி, நாங்களும் ரொம்ப நேரம் நிற்கிறோமேன்னு சொல்லிவிட்டு நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படி போகிற வழியில் ரொம்ப தூரமாக அதுவும் இங்கே 4-5 மான் நின்று போக 1-2 மானெல்லாம் நின்றுச்சு. ஓகே, பாய்.